ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கு போயிட்டு இப்போ தாங்க வந்தேன். ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. எங்கள் கொய்யா மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் நிறையா இருந்துச்சுங்க. அதுதான் திரண்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காக வந்திருக்கேன். யாருக்கெல்லாம் பச்சை கொய்யாப்பழம் நல்லா திரண்ட கொய்யாப்பழம் பிடிக்கும், உப்பு மிளகாத்தூள் தொட்டு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கொய்யாப்பழம் இருக்குன்னு காட்டுங்க. பாருங்கள், இது பார்க்க நல்லா மஞ்சள் பூத்த மாதிரி தாங்க இருக்குது. அதனால் இந்த கொய்யாப்பழத்தை வந்து பறிச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு கொய்யாப்பழம். மரம் நல்லா கீழால் இருக்குதுங்களா, அதனால என் தம்பி வீட்டு குட்டீஸுக்கெலாம் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து அவங்களாம் பறிச்சுக்குவாங்க. இங்கே பாருங்கள், திரண்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிளியும் கொத்தி விட்டு போயிடும். இதை அப்படியே விட்டுறலாம், கிளி சாப்பிட்டு போகுது. மடியில் வச்சிடலாம். வேற எங்கம்மா இருக்கு? அவ்வளோதான். இந்த நல்லா திரண்ட காய்னா இப்படி கிள்ளி பார்த்தோம்னா கிள்ளுப்படும். அதுதான் நல்லா திரண்ட காய்ங்க. இது கிள்ளுப்படுது, பிடிங்கிக்கலாம். இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, இது நல்லா திரண்டு இருக்குங்க. பாருங்க, பிடிங்கிக்கலாம். அதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது, அது வந்து இன்னும் பிஞ்சாக இருக்குது. நிறையா கொய்யாப்பழம் வந்து கிளி கொத்தி கொத்தி விட்டுட்டு போயிடுதுங்க. கிளி கொத்தின பழம் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் கிளி கொத்தினது வந்து கிளியே சாப்பிட்டு போகுதுன்னு விட்டுருவேன். இன்னொன்று இருக்குது பாருங்க, நல்லா பெரிய பெரிய கொய்யாப்பழங்க. இது வந்து வெள்ளை கொய்யாப்பழம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேலே இருக்குது. இப்போதைக்கு எனக்கு போதும். எத்தனை கொய்யாப்பழம் பறிச்சிருக்கேன்னு பார்க்கலாம். பாருங்க, எத்தனை கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா 5 கொய்யாப்பழம் பறிச்சிருக்கேங்க. பாருங்க, எல்லாமே நல்லா திரண்ட கொய்யாப்பழம். உங்களுக்கு இந்த கொய்யாப்பழம், இந்த மாதிரி திரண்ட கொய்யாப்பழம் சாப்பிட பிடிக்குமா, உப்பு மிளகாத்தூள் தொட்டு சாப்பிட பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இது எங்கள் வீட்லேயே நான் வந்து என் பொண்ணுங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது வச்சது. எனக்கு இந்த மாதிரி இயற்கையாகவே நம்ம வச்ச மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.